Hello, I'm Dr. Paulus D. Prakash, General Surgeon. I worked around nearly half a century, and before entering into the state service, I worked in Central Service, Eastern Railways in UPMP, Bihar. இன்று நாம் ஆணின் இனப்பெருக்க உறுப்பு, அதாவது விதைப்பை, அதன் உள்ளிருக்கும் அந்த டெஸ்டிஸ் விதை, அதை சுற்றி இருக்கும் 2 கோட்டிங் ஜவ்வு, அதில் நீர் கட்டுவது, அதாவது ஆண் விதைப்பை அதில் நீர் கட்டுவது, ஹைட்ரோசில், அதற்கு தமிழில் ஓதம் என்று பெயர். அதை பற்றி கொஞ்சம் மருத்துவ அறிவு என் மூலம் நாம் தெரிந்து கொள்வோம். ஒரு ஆணுக்கு 2 தொடைக்கும் நடுவில் இந்த பெல்விக் போன், அதற்கு முன்னால் ஒரு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் இருக்கும், 2 கொட்டைகள், அதை சுற்றி ஒரு பை. அந்த பை அந்த டெஸ்டிஸ் என்ற ஃபேக்டரி ஃபார் ஸ்பெர்ம், அது தொடர்ந்து சரியாக வேலை செய்வதற்காக குளிர்காலத்தில் அந்த ஸ்க்ரோட்டம் தோல் சுருங்கும், வெயில் காலத்தில் விரிந்து தொங்கும். அப்பொழுதுதான் அந்த டெம்பரேச்சர் மெயின்டைன் ஆக முடியும். அவ்வாறு நடந்தால்தான் அந்த டெஸ்டிகுலர் ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷன் வில் கண்டினியூ அண்ட் 1 cc will have 25 to 30 millions. ஆனால் ஒரு பெண்ணுக்கு 2 பால் பை இருக்கிறது, குழந்தைக்கு தாய்ப்பால் ஊட்டுவதற்காக. இந்த இடத்தில் சினை முட்டைப்பை வயிற்றுக்குள் இருக்கிறது. ஆணுக்கு கீழே வெளியே பெல்விக் போனுக்கு வெளியே வருகிறது, ஆனால் பெண்ணுக்கு அந்த ஓவம் வயிற்றுக்குள் இருக்கிறது. இந்த மருத்துவ அறிவை நாம் தெரிந்து கொண்டு, விரை வீக்கம், அதாவது ஹைட்ரோசில் என்றால் என்ன, 2 டெஸ்டிஸ், அதாவது விதை, அதை சுற்றி ஒரு பை, அதற்குள் தண்ணீர் கட்டுவது. அது தண்ணீர் கட்டுவதற்கு மற்றொரு பெயர் ஓதம். அதை பார்த்தால் அது எவ்வாறு வருகிறது, அதாவது ஒரு மனிதன் தன் தாயின் வயிற்றில் இருக்கும் பொழுது இந்த இடத்தில் அந்த டெஸ்டிஸ் உண்டாகி வயிற்றில் கீழே இறங்கும் பொழுது இந்த இன்குனல் ஏரியா, அதில் பெரிட்டோனியல் சாக், அது கீழே நுழைந்து விதைப்பைக்குள் அந்த கொட்டை இறங்குகிறது. அவ்வாறு வரும்பொழுது ஒரு பெரிட்டோனியல் ஜவ்வை இழுத்து கொண்டு வரும். அதற்கு ப்ராசஸஸ் வெஜினாலிஸ் என்று பெயர். அந்த ப்ராசஸஸ் வெஜினாலிஸ் 10 மாதத்துக்குள் மூடிவிடும். அவ்வாறு மூடாமல் இருந்தால் அந்த பிறக்கும் ஆண் குழந்தைக்கு ஆரம்பத்தில் வயிற்றில் இருக்கும் பெரிட்டோனியல் ஃப்ளூயிட் விதைப்பைக்குள் நுழையும். அதற்கு கன்ஜெனிட்டல் ஹைட்ரோசில் என்று பெயர். அந்த கன்ஜெனிட்டல் ஹைட்ரோசில் 4 to 5% இருக்கலாம். 5 years 6 years ஆட்டோமேட்டிக்காக அது சரியாகிவிடும். அந்த கன்ஜெனிட்டல் ஹைட்ரோசில் அதோடு சேர்ந்து குடல் இறக்கம் வந்தால் அதற்கு அதிக கவனம் தேவை. சில குழந்தைகளுக்கு 2 பக்கம் இருக்கலாம், ஆனால் அந்த குழந்தை சரியாக பாதுகாப்பாக அப்நார்மல் ஆக்டிவிட்டீஸ், ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ், டெஸ்டிகுலர் இன்ஃபெக்ஷன் அவ்வாறு வராமல் இருந்தால் ஆட்டோமேட்டிக்காகவே அந்த கன்ஜெனிட்டல் ஹைட்ரோசில் அது சரியாகிவிடும். அதற்கு பின்னால் அக்வயர்டு ஹைட்ரோசில், அதாவது இன் UPMP பிகார், அந்த ஊரில் நான் ADMO சர்ஜன், ரயில்வே சர்ஜனாக வேலை செய்த பொழுது அந்த ஊர் மக்கள் இவ்வாறு சொல்வார்கள், போத்தகா சூஜன், அம்கோ போத்தகா சூஜன் ஹை, ஜாதா தரத் தேதா ஹை, அவ்வாறு சொல்வார்கள். அந்த ஓதத்தை அவர்கள் அவ்வாறு சொல்வார்கள். அதற்கு பல காரணங்கள் இருக்கின்றன. ஒரு காரணமே தெரியாது. தட் இஸ் தி இடியோபேத்திக் ஹைட்ரோசில், பிரைமரி ஹைட்ரோசில். மற்றொன்று அடல்ட் அவர்களுக்கு வருவதற்கு செகண்டரி ஹைட்ரோசில் என்று பெயர். சம் டைப்ஸ் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ், கிரிக்கெட் பேட், கிரிக்கெட் பந்து அடிப்பதனால், ஹாக்கி அதனால் அடிப்பதனால், கிணத்துக்குள் தவும் பொழுது அந்த வெதற்கோட்டையில் அடிப்பது, இவ்வாறு பல ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ், அதனால் ட்ரோமேட்டிக் ஆர்கைட்டிஸ், இன்ஃபெக்ஷன் ஆஃப் திஸ் டெஸ்டிஸ், நான் ஸ்பெசிஃபிக் இன்ஃபெக்ஷன், சம்டைம்ஸ் செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் இன்ஃபெக்ஷன், அவ்வாறு சில இன்ஃபெக்ஷன் வந்து அந்த விதையை தாக்கினால் அதை சுற்றி இருக்கும் பைக்குள் தண்ணீர் கட்டுவது தான் ஹைட்ரோசில். அதன் பின்னால் சிலருக்கு அந்த டெஸ்டிஸ் என்ற உறுப்பில் புற்றுநோய் வந்தால்
germinal type of cancer testis, non-germinal type of cancer testis, yolk sac tumor, so many types are there. Embryonal cell carcinoma, so many types are there. Of course, they are very rare. அவ்வாறு வரும் அந்த டெஸ்டிகுலர் கேன்சர் அதை சுற்றி நீர் படியலாம். மேலும் கொசு கடிப்பதினால், கியூலெக்ஸ் மஸ்கிட்டோ, அதனால் இந்த டெஸ்டிஸ் அதிலிருந்து வெளியே வரும் லிம்பாட்டிக் சிஸ்டம் அது பிளாக் ஆவதினால் ஹைட்ரோசீல், ஹியூஜ் ஃபைலேரியல் ஹைட்ரோசீல், கிட்டத்தட்ட நீ ஜாயிண்ட் வரை தொங்கும், அதை அதில் காட்டியிருக்கிறேன். அவ்வாறு ஹைட்ரோசீல் வரலாம். ஆட்டோஇம்யூன் டிசீஸ், அதாவது நமது நோய் எதிர்ப்பு சக்தி தப்பாக செயல்பட்டால் ஆட்டோஇம்யூன் ஆர்க்கைட்டிஸ், வெரி ரேர். பின்னால் அந்த விதைக்கு மேல் இருக்கும் ஸ்பெர்மேட்டிக் கார்டு, அதில் இருக்கும் அந்த இரத்த குழாய்களில் முடித்துகள், வெரிகோசீல், அது அதிகம் வந்தால் ஸ்டேஜ் 3 ஸ்டேஜ் 4 அது ஹைட்ரோசீல் போல தெரியும். தட் இஸ் என்சிஸ்டட் ஹைட்ரோசீல் ஆஃப் த கார்டு, அவ்வாறு தெரியும். பொதுவாக இடது பக்கம் அவ்வாறு இருக்கலாம். ஸோ இவைகளெல்லாம் பலவிதமான ஹைட்ரோசீல் நோய்கள். இதற்கு மேலும் 350 கிராம் இருதயம் அது ஃபெயிலியர் ஆகி, லெஃப்ட் சைட் ஃபெயிலியர் ஆகி டியூ டு பிளட் ப்ரெஷர், பின்னால் ரைட் சைட் ஃபெயிலியர் ஆகி கன்ஜஸ்டிவ் கார்டியக் ஃபெயிலியர் வரும்பொழுது 2 விதைப்பையும் அதிக அளவு வீங்கிவிடும். தட் இஸ் அ ஸ்க்ரோட்டல் எடிமா. அதேபோல் லிவர் ஃபெயிலியர், எண்ட் ஸ்டேஜ் லிவர், 1.5 கிலோ liver, end stage liver failure, tense ascites and huge swelling in both sides of the scrotum. Similarly, bilateral kidney diseases, and the kidney diseases advance ஆனாலும் 2 விதைப்பையிலும் நீர் கட்டும்.